சென்னை கடற்கரை எழும்பூர் 4வது ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி நேரில் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரங்கள். எழும்பூர் கடற்கரை 4வது ரயில் பாதை பணிகள் நிறைவடைந்த நிலையில் தற்போது பெங்களூருவில் இருந்து வந்துள்ள ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி, ரயில்வே தொழில்நுட்ப பணியாளர்கள், ரயில்வே அதிகாரிகள் என 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகளுடன் சென்று தற்போது ரயில்வே தண்டவாளத்தை டிராலி மூலம் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். சென்னை எழும்பூர் கடற்கரை ரயில் நிலையங்களிடையே 4வது தண்டவாளம் அமைக்கும் பணிகள் கடந்த ஒரு வருடமாக முழு வீச்சில் நடைபெற்று தற்போது பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்த நிலையில் தண்டவாளத்தின் உறுதித்தன்மை, பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக பெங்களூருவிலிருந்து ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி இன்று காலை பீச் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தார். பிறகு இங்கிருந்து பீச் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வரை ரயில்வே டிராலி வண்டியில் நேரில் சென்று ஆய்வு செய்தார். குறிப்பாக கோட்டை ரயில் நிலையம், பூங்கா ரயில் நிலையம் என ஒவ்வொரு ரயில் நிலையங்களுக்கு இடையில் இந்த 4வது தண்டவாள பாதை இறங்கி அதன் உறுதித்தன்மை, பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ரயில்வே தொழில்நுட்ப பணியாளர்கள், அதேபோல அந்த ரயில் தண்டவாள அமைக்கும் பணியில் ஈடுபட்ட பணியாளர்கள், அதிகாரிகள், ரயில்வே துறை அதிகாரிகளுடன் சென்று நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வு பணிகள் முடிந்து ஓரிரு நாட்களில் அவர் அறிக்கை அளித்த பின் விரைவில் இந்த 4வது தண்டவாள பாதையில் ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.